ஐயோ! காலையில் 8 மணி ஆகிப்போச்சு. 8:30 மணிக்கு ஆஃபீஸ்க்கு தாட்டி விடணும். என்ன வேலை இந்நேரத்தில் பண்ண முடியும்னு சொல்லிட்டு ஒரே குழப்பத்துலேயே கிச்சனுக்குள்ளே ஓடினேன். போய் பார்த்தா பால் காய்ச்சி வச்சுருக்குது, ராகி சேமியா ரெடி ஆகிட்டு இருக்குது. ஏன் என்னை எழுப்பி விட்ருக்கலாமுல்லோன்னு கேட்டதுக்கு, நீ 7 மணிக்கு டர்ருபுருன்னு கொரட்டி விட்டுட்டு தூங்கிட்டு இருக்கிற, உன்னை என்னத்த போய் எழுப்புறது, சரி உனக்கு ஒரு சர்ப்ரைஸ் கொடுக்கலான்னு தான் நானே செஞ்சிட்ருக்கிறேன் அப்படின்னு இந்த மனுஷன் சொல்லிச்சு. நீ சர்ப்ரைஸ் கொடுக்குறியா இல்லை ஷாக் கொடுக்குறியா அப்படின்னு ஒரே டவுட் ஆகி போச்சு. சரி நானும் போய் ரெஃப்ரெஷ் ஆகிட்டு வந்தேன். நல்லா எனக்கு பிடிச்ச மாதிரியே வெங்காயம், பச்சை மிளகா, கடலப்பருப்பெல்லாம் போட்டு நல்லா எண்ணெயில் வதக்கி விட்டு இந்த ராகி சேமியாவையும் போட்டு எல்லாம் நல்லா ஒரு கிளறி நல்லா சேமியா ரெடி பண்ணிட்டாப்புல. அப்புறம் நம்ம 10 டைம் கேட்டாலும் நம்மளுக்கு வந்து நீ போய் ஓட்டு சாப்பிடு அப்படின்னு சொல்கிறது. இவ்வளோ பெரிய கத்தி வச்சு இத்தினூண்டு முட்டையை உடச்சி ஃபுல் பாயில் வேறு ரெடி பண்ணி, இது எக்ஸ்ட்ரா ஐட்டமாக இல்லடா இருக்குது அப்படின்னு நினச்சேன் நான். எல்லாம் சமைச்சு சாப்பிட்டுட்டு அப்புறம் நான் கேட்டேன், சரி என்ன விஷயம்னு சொல்லிட்டு, காலையிலேயே இந்த மாதிரி நீ பண்ண மாட்டியே அப்படின்னு சொல்லிட்டு, அட நீ சும்மாரி எப்போ பார்த்தாலும் சந்தேகப்பட்டே இருக்காது என்ன அப்படின்னாப்புல. சரி நம்ம தான் ஏதோ தப்பாக நினச்சிட்டோமோ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 10 நிமிஷம் கழிச்சு எனக்கு சைவ சாப்பாடு சாப்பிடணும் போல் இருக்குடா. அப்படி வா வலிக்கு எலி எண்ணத்துக்கு இப்படி ஓடுதுன்னு இப்போ தானே தெரியுது, என்ன வேணும் அப்படின்னு கேட்டேன். எனக்கு தலைவாழை இலையில் சோறு, சாம்பார், புளிக்குழம்பு, ரசம், அவியல், பொரியல், துவையல், அப்பளம், உப்பு கூட லிஸ்ட்டில் சேர்த்திட்டாப்புல. இதெல்லாம் செஞ்சு தெரியா? எனக்கு தெரியும் நீ சர்ப்ரைஸ் கொடுக்கல, நீ எனக்கு ஷாக்கு தான் கொடுப்பேன்னு எனக்கு தெரியும். இங்கே பாருங்க, இத்தனையும் செஞ்சு காலையில் ஒரு சேமியாக்கு. ஆனால் நம்மளாம் ரொம்ப பாவம், நம்மளையெல்லாம் நல்லா ஏமாத்துறாங்கன்னு மட்டும் நல்லா தெரியுது.